ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு சுட சுட கடலப்பருப்பு அப்பளம் குழம்பு எவ்வளோ சுவையாக செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தோசைக்கு சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா. இதுக்கு பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல்லாம் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. இதுக்கு தேவையானது 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. நல்லா ஆயில் சூடான பிறகு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், நார்மல் சைஸு. அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்கன்னா உண்மையாலுமே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 விசில் விட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கடலப்பருப்பு அதுவும் ஒரு 3 விசில் விட்டு உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு எடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் இதில் இருக்கிற மிளகாத்தூள் ஸ்மெல்லு இதெல்லாம் போகணும். அதனால நீங்க வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நல்லா கொதிக்க வைங்க இந்த குழம்பு. இதுல இன்னொன்னு நீங்க சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். நல்லா ஒரு 1/4 ஹவர் கொதித்த பிறகு இதில் நம்ம அப்பளத்தை இப்போ சேர்க்க போகிறோம். இந்த டைமில் தான் நீங்கள் அப்பளம் சேர்க்கணும். குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக வந்தது பிறகு அவ்வளோதாங்க. ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச அப்பளத்தை இது கூட சேர்க்குறோம். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா அப்பளத்தையும் இதில் நொறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 அப்பளம் சேர்த்திங்கன்னா போதும், அதுவும் நல்லா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் நம்மளுக்கு. பாருங்கள், குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.